அப்பா இல்லாமல் அம்மாவின் வளர்ப்பில் வளர்ந்தவள் தான் இனியா. இவள் பிறந்து 10 மாத குழந்தையாக இருக்கும்போதே அப்பா தவறிவிட்டார். அம்மாவும் தையல் தொழில் செய்து எப்படியோ இனியாவை ஆளாக்கிவிட்டாள். இனியாவின் அம்மாவுக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறார். எப்போதும் தன் அண்ணனை விட்டு இனியாவை கண்காணிக்கச் சொல்லிக் கொண்டே இருப்பாள் இனியாவின் அம்மா. இப்படித்தான் இனியா தன் மாமாவுக்கு பயந்து பயந்து பள்ளி படிப்பை முடித்தாள். இப்போது கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறாள். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்தவள் தன் அம்மாவிடம் சிடுசிடுத்தாள். ஏமா, உனக்கு வர வேலையே இல்லையா? இவ்வளவு நாளாக உங்கள் அண்ணனை விட்டு கண்காணிச்ச, இப்போ உங்கள் அண்ணன் மகனை விட்டு கண்காணிக்க சொல்கிறியா? நானும் பார்க்குறேன், இந்த ராகுல் பையன் 2 மாதமாக நான் போகிற இடத்துக்கெல்லாம் வரான், முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் என்றாள். இனியாவின் தாய் மாமாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன்தான் ராகுல். ஏய், என்னடி ரொம்ப பண்ணுற? எங்கள் அண்ணனுக்கு வயசாகிருச்சு, எவ்வளவு நாள் தான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு? அதான் மகனை விட்டு கண்காணிக்க சொல்லியிருப்பாரு. என்ன, ராகுல் வந்திருக்கானா என்று இனியாவின் அம்மா கேட்க, அந்த பரதேசி வெளியே தான் நிற்கிறான், போய் பாரு என்று சொல்லிவிட்டு இனியா தன் ரூமுக்குள் சென்றாள். இனியாவின் அம்மா ராகுலை உள்ளே அழைத்து வந்து கையில் டீயை கொடுத்து சேரில் அமர வைத்தாள். உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்த இனியா ராகுலை பார்த்து முறைத்தாள். என்னடி முறைக்கிற என்றாள் இனியாவின் அம்மா. விடுங்கத்த, முறைக்கட்டும் என்றான் ராகுல். இங்கே பாருப்பா ராகுல், இவ ஏதாவது பண்ணான்னா பளிச்சுன்னு அடிச்சிரு. இவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இது வாலிப வயசு, இப்போதான் காதல் கன்றாவி எல்லாம் வரும். இவளை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். அதனால் இந்த விஷயத்தில் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். இவளை பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு என்றாள் இனியாவின் அம்மா. சரிங்கத்த, நான் பார்த்துக்கிறேன். இவ ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். இனியா ஒன்றும் பேசாமல் ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். சிறிது நேரம் கழித்து இனியாவிற்கு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்து யார் என கேட்டாள். நான் தான் ராகுல் பேசுகிறேன். யாரோ ஒரு பையன் கூட இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்தியே, அவன் யாரு என்றான். ஏய், நீ என்ன லூஸா? யாரோ ஒரு பையன் என் பக்கத்தில் வந்திருப்பான். என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? காலேஜ் முடிஞ்சால் எல்லாரும் வெளியே வருவாங்க. அவன் யதார்த்தமாக போயிருப்பான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? முதல்ல நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறை என்று கோபமாக கேட்டாள். எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன். நீ ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சால் அவர் மனசு சங்கடப்படுவார். அதனால் ஒழுங்காக இரு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என மிரட்டினான். எல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல ஃபோனை வை என்று சொல்லிவிட்டு வெடுக்கென ஃபோனை வைத்தாள். நேரில் பார்க்கும்போது வச்சுக்கிறேன் இவளுக்கு ஆப்பு என்று திட்டிக்கொண்டே ராகுலும் ஃபோனை வைத்தான். மறுநாள் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்பினாள் இனியா. பேருந்து நிலையத்தில் அவள் தோழிகள் காத்திருந்தனர். அவர்களை பார்த்து சந்தோஷத்தில் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். தூரத்தில் இவளை நோட்டம் விட்டு கொண்டிருந்த ராகுல் இனியாவை பார்த்து முறைத்தபடி அருகில் வந்தான். அவனை பார்த்த இனியாவும் கோபத்தில் முறைத்தாள். அருகில் வந்த அவன் பலாரென இனியாவின் கன்னத்தில் அறைந்தான். பஸ் ஸ்டாப்பில் என்ன உனக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு? காலேஜ் போனோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். ரோட்டில் சிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் உனக்கு என்று மிரட்டிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் அறைந்த அறையில் இனியாவின் கன்னத்தில் விரல்கள் பதிந்திருந்தது. கல்லூரி செல்லாமல் அழுது கொண்டே வீடு திரும்பினாள். அவள் அழுது கொண்டு வருவதை பார்த்த அவள் அம்மா என்னாச்சு என்று கேட்க இனியாவும் கண்களை துடைத்து கொண்டே நடந்ததை கூறினாள். நீ எதுக்கு ரோட்டில் சிரிக்கிற? அதான் அவன் அடிச்சிருக்கான் என்றார். தயவு செஞ்சு நீ பேசுகிறத நிறுத்துமா, எனக்கு எரிச்சலாக இருக்குது. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் இப்படி ஆள் வச்சு கண்காணிக்க சொல்கிறியா? ஒரு பொண்ணு சகஜமாக சிரித்து பேசினா கூட குத்தமா? சி, காலேஜ் இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. முடிஞ்சதும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். சந்தோஷமாக இரு என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே ரூமிற்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். இனியாவின் அம்மாவும் வருத்தத்தோடு சமையல் அறைக்கு சென்றார். சிறிது நேரத்தில் ராகுலும் வந்துவிட்டான். அவனை பார்த்த இனியாவின் அம்மா உள்ளே அழைத்தார். அத்தை, நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இனியாவை அடிச்சிட்டேன். அவள் சிரித்து பேசினதில் தப்பு இல்லை, என்னோட பார்வை தான் தப்பு. ஒரு பொண்ணு சிரித்து பேசினா அவள் தப்பானவன்னு அர்த்தம் இல்லை. நான் தான் சாதாரணமான விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவளை கூப்பிடுங்கத்த, நான் மன்னிப்பு கேட்கணும் என்றான். வேண்டாம் ராகுல், நீ போ, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், அவள் கோவத்தில் இருக்கா என்று கூறி இனியாவின் அம்மா ராகுலை அனுப்பி வைத்தார். இனியா அழுது அழுது ஒரு கட்டத்தில் அப்படியே உறங்கிவிட்டாள். மதியம் தூங்கி எழுந்தவள் கோபத்தோடு தன் அம்மாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ராகுல் காலையில் வந்தான், உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ல சொன்னான் என்றார் அவள் அம்மா. இனிமே அவனை பற்றி என்கிட்ட பேசாதம்மா,
அப்பா பேச்சை தட்டாதவன், பாசமானவன், நல்ல பையனு என்னென்னமோ நினச்சேன். ஒரு நிமிஷத்தில் அவன் புத்தியை காட்டிட்டான். நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை நம்ப மாட்டறல்ல? பரவாயில்ல, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் தப்பு செஞ்சால் தான் பயப்படணும். அவன் என்னை கண்காணிக்கட்டும். நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் என்றாள். சரி, சமைச்சிட்டேன், வந்து சாப்பிடு என்றார் அவள் அம்மா. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்றாள். சரி, எனக்கு வேலைக்கு நேரமாயிருச்சு, நீ அப்புறமா சாப்பிடு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு இனியாவின் அம்மா வேலைக்கு கிளம்பினார். இனியா கதவை தாளிட்டு கொண்டு வீட்டிற்குள்ளேயே டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். திடீரென கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இனியாவும் கதவை திறந்தாள். வெளியே ராகுல் நின்று கொண்டிருந்தான். ஏய், இப்போ எதுக்கு வந்த? ரோட்டில் சிரிச்சா தப்புன்னு சொல்கிற உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கிறப்போ வீட்டுக்கு வர்றது தப்புன்னு தரலையா என்றாள். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தாண்டி வெளியே நிற்கிறேன் என்றான் அவன். இப்போ எதுக்கு வந்த? அதை சொல்லிட்டு கிளம்பு என்றாள் இனியா. இல்லை, கோவத்தில் அடிச்சிட்டேன், அதான் சாரி சொல்ல வந்தேன் என்றான். சொல்லிட்டில்ல, கிளம்பு என்றாள் அவள். என்னடி ரொம்ப பண்ணுற? பாவம் புள்ளையை அடிச்சிட்டோமேனு சமாதானம் செய்ய வந்தா ஓவராக பேசுகிற. என்ன திமுறா என்றான். ஆமாண்டா, திமுரு தான். நீ அடிச்சேன்னு மாமா கிட்ட சொன்னா உனக்கு திட்டி தீத்துருவாரு. என்ன சொல்லட்டுமா என்று மிரட்டினாள். ராகுலும் சற்று பம்மிக்கொண்டு, அதான் மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை என்றான். முதல்ல வாடி போடின்னு கூப்பிட்றத நிறுத்து. நான் என்ன உன்னோட பொண்டாட்டியா? உன்னோட இஷ்டத்துக்கு கூப்பிட்ற என்றாள். ஆமாம், பொண்டாட்டி தான். ஏதோ அத்தை பொண்ணுன்னு உரிமையில் கூப்பிட்டா ஓவராக பேசுகிற. பாடி பொடின்னு தாண்டி கூப்பிடுவேன். இப்போ இல்லை, நீயே எனக்கு பொண்டாட்டியாக வந்தாலும் அப்பவும் அப்படி தான் கூப்பிடுவேன் என்றான். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. உன்னோட கனவுல கூட நான் உனக்கு பொண்டாட்டி ஆக மாட்டேன்டா. போடா, போய் வேலையை பாருடா என்றாள் இனியா. ஹே, இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன், இல்லைனா சன்னியாசியாக போயிடுவேன். என்னை கட்டிக்க மாட்டேன் நான் சொல்கிற. நீயே உன்னோட வாயால் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல வைப்பேன் என்று சவால் விட்டான் ராகுல். டே போடா, உன்னால் கனவு மட்டும்தான் காண முடியும். உன்ன மாதிரி ஒரு முரடனை செத்தாலும் நான் கட்ட மாட்டேன் என்று திட்டிவிட்டு கதவை சாத்தி கொண்டாள். வீட்டிற்கு சென்ற ராகுல் தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான். என்ன இவ பொசுக்குன்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? இது வரைக்கும் இவ மேலே எனக்கு ஆசை வந்ததில்லை. இவ சொன்னதும் தான் கட்டிக்கணும்னு தோணுது. பரவாயில்ல, அவளும் நல்ல லட்சணமாக தான் இருக்கா. நம்ம முறை பொண்ணு தானே என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தான். அங்கே இனியாவும் பயத்தில் இருந்தாள். என்ன திடீர்னு கட்டிக்கிறேன்னு சொல்கிறான்? அவசரப்பட்டு வாயை விட்டோமோ? கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம். இப்போ என்ன செய்கிறது? ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்போமா என்று யோசித்தாள். உடனே ஃபோனை எடுத்து ராகுலுக்கு ஃபோன் செய்தாள். இவ என்ன நமக்கு ஃபோனெல்லாம் பண்ணுறா என முனகிக்கொண்டே ஃபோனை எடுத்து சொல்லுடி என்றான். ஹலோ மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். ஏ லூசு, அப்பா வெளியே போயிருக்கார்ரி, அவர் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணு என்றான் ராகுல். நான் உங்ககிட்ட தான் மாமா பேசணும் என்றாள் இனியா. எது மாமாவா? என்னடி புதுசாக மாமான்னு சொல்கிற? எதுவும் காரியம் ஆகணுமா என்றான் அவன். ஆமாம் மாமா என்று அவள் கூற, தெரியும்டி திருட்டு செருக்கி, என்னன்னு சொல்லுடி, ஏதாவது சாப்பிட வேணுமா என்றான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ வந்தப்போ நான் கொஞ்சம் கோவமாக இருந்தேன். அதான் கட்டிக்க மாட்டேன், செத்துருவேன், அது இதுன்னு கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்காதடா மாமா, உனக்கு கண்டிப்பாக நல்ல பொண்ணு கிடப்பா என்றாள். அடி பாவி, நினச்சேன்டி நீ பாசமாக பேசும்போது இதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு. எனக்கு கண்டிப்பாக நல்ல பொண்ணு கிடைக்கும். ஆனால் அந்த நல்ல பொண்ணு நீ தான். இவ்வளோ நாள் எனக்கு உன்னை கட்டிக்கணும்னு ஆசை இல்லடி. இப்போ மாமான்னு கூப்பிட்ட பற்றியா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி, உன்னை தாண்டி நான் கட்டுவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினான். அட புறம்போக்கு, உனக்கு போய் ஃபோன் பண்ண பாரு, என்னைய சொல்லணும், பைடா ஃபோனை என்று கோவத்தோடு ஃபோனை வைத்தாள். ராகுல் அவள் பேசியதை நினைத்து விழுந்து விழுந்து சிரித்தான். இனியாவின் அம்மா வேலை முடிந்து வந்தவுடன் நடந்ததை கூறினாள் இனியா. அவள் அம்மாவும் சிரித்து கொண்டே அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா சிரிக்காதம்மா, நான் எவ்வளோ கோவமாக சொல்கிறேன், நீ சிரிக்கிற என்றாள். உங்கள் 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணியே நான் ஒரு வழி ஆகிடுவேன் போல. அண்ணனுக்கும் அன்னைக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அவங்களும் உன்னை கேட்டுட்டு தான் இருக்காங்க. உனக்கு சம்மதம்னா பேசி முடிச்சிடலாம் என்றார். ஐயோ, இதை பற்றி பேசாதம்மா, எனக்கு பிடிக்கல. வேறு எந்த பையனை வேணாலும் பாரு, நான் கட்டிக்கிறேன். ஆனால் இவனை கட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக ரூமுக்குள் சென்றாள். இனியாவின் அம்மாவும் சிரித்து கொண்டே என்றாவது அவள் மனம் மாறும் என்று எண்ணினார். மறுநாள் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்பி பேருந்து நிலையத்தில் நின்றாள் இனியா.
ராகுல் இனியா வருவதற்கு முன்பே அங்கு காத்து கொண்டிருந்தான். இனியா அவனை கண்டுகொள்ளாதபடி தன் தோழிகளோடு பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று தனியாக பேச வேண்டும் என்று கூறினான் ராகுல். இனியாவும் தன் தோழிகளிடம் கூறிவிட்டு ஓரமாக அவனை அழைத்து கொண்டு வந்தாள். எதுக்குடா எல்லாரும் இருக்கும்போது கூப்பிட்ற என்று மிரட்டினாள். ஏண்டி நேற்று மாமா மாமான்னு குழஞ்ச, இப்போ வாடா போடாங்கிற? இந்தா புடி, உனக்கு தீனி வாங்கியிருக்கேன், அதை கொடுக்க தான் கூப்பிட்டேன் என்றான். எப்போதும் எங்கள் அம்மா கிட்ட தானே வாங்கி கொடுப்ப, இப்போ என்ன புதுசாக என்கிட்ட கொடுக்குற என்றாள். அப்போ உன் மேலே லவ் இல்லை, இப்போ லவ் இருக்குது, அதான் வாங்கிட்ட கொடுக்குறேன். உனக்கு பிடிச்ச தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேங்காய் பண்ணு, கமருக்கட்டு எல்லாம் இருக்குது, சாப்பிடு என்றான். அவளும் தீனியை கையில் வாங்கி பையில் வைத்து கொண்டு, நீ தீனி வாங்கி கொடுத்தங்கிறதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றாள். உன்னைய பற்றி தெரியும்டி எனக்கு, இதுக்கெல்லாம் மயங்குற ஆளா நீ? சரி, நீ ரொம்ப சென்டிமெண்ட்டான பொண்ணு தானே, இந்த பழைய கலாச்சாரம்லாம் ஃபாலோ பண்ணுவியே, இன்னமும் அப்படி தான் இருக்கியா என்றான் ராகுல். ஆமாம், இப்போ ஏன் அதெல்லாம் கேட்குற என்று அவள் கேட்க, நீ கையை நீட்டு, நான் சொல்கிறேன் என்றான் ராகுல். இனியா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கையை நீட்டினாள். ராகுல் தான் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு தங்க மோதிரத்தை எடுத்து இனியாவின் கையில் மாட்டிவிட்டு, இனிமேல் நான் உன்னோட புருஷன், நீ இதை கலட்டினா எனக்கு ஏதாவது ஆகிரும் என்றான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இனியா, அறிவு கெட்டவனே, முதல்ல இதை கலட்டு, உனக்கு எதில் விளையாடணும்னு விவஸ்தா இல்லையா என்று திட்டினாள். நான் ஏண்டி கலட்டணும், நான் தாலி தான் கட்டி விடலாம்னு நினச்சேன், அது எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஒரு நாள் நடக்கட்டும்னு இப்போது மோதிரம் மட்டும் வாங்கி போட்டேன் என்றான். இங்கே பாரா, விளாடாத, ப்ளீஸ் கலட்டி விடு, என்னால் அதை கலட்ட முடியாது என்றாள். என்னாலையும் கலட்ட முடியாதுடி, நான் உனக்கு மனசார தாலி மாதிரி நினச்சி இதை போட்டு விட்டேன், இதை கலட்டுறதும் கலட்டாததும் உன்னோட விருப்பம் என்றான். இனியா எதுவும் பேசாமல் அவள் தோழிகளிடம் சென்றாள். சிறிது நேரத்திலேயே அவள் கல்லூரி பேருந்து வந்தது. தோழிகளோடு சேர்ந்து அவளும் பேருந்தில் ஏறிக்கொண்டாள். எப்படியும் கலட்ட மாட்டா என மனதில் நினைத்து கொண்டு சிரித்தபடி வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் ராகுல். வீட்டிற்கு சென்ற ராகுல் நடந்த அனைத்தையும் தன் அம்மா அப்பாவிடம் கூறினான். ஏண்டா என் மருமகளை இப்படி கஷ்டப்படுத்துகிற, அவளுக்கு உன்னை பிடிக்கும், அதை கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவா, நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ரோட்டில் பண்ண வேண்டிய காரியமா இது என்று ராகுலின் அம்மா அவனை திட்ட அவன் அப்பாவும் திட்டத் தொடங்கிவிட்டார். ஏண்டா பச்சை பிள்ளைய இப்படி மிரட்டி மோதிரம் போட்டு விட்டு வந்திருக்க, இது வரைக்கும் இனியாவை பிடிச்சிருக்குன்னு ஒரு தடவை கூட நீ சொன்னதில்லை, இப்போ ஏன் இப்படி பண்ண என்றார் அவன் அப்பா. இவ்வளவு நாள் பிடிக்கல, இப்போ பிடிச்சிருக்கு என்றான் ராகுல். சரி சரி, காலேஜ் தான் முடிய போகுதே, முடிஞ்சது இதை பற்றி தங்கச்சிக்கிட்ட பேசுகிறேன், என் தங்கச்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் ஒத்துக்குவா, இனியா தான் என்ன சொல்லணும்னு தெரியலை, 2 பேரும் பேசி முடிவு எடுத்துட்டு சொல்லுங்கள், நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்று ராகுலின் அம்மாவும் அப்பாவும் கூற ராகுலும் சரி என தலையை ஆட்டினான். அங்கு கல்லூரி சென்ற இனியாவுக்கு பாடத்தை கவனிக்கவே மனமில்லை. தன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மோதிரத்தை கலட்டினால் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் கலட்டாமல் இருந்தாள். கல்லூரி முடிந்தது. கல்லூரி பேருந்தில் ஏறி ஜன்னலில் தலையை சாய்த்தபடி அமர்ந்திருந்தாள். ராகுல் அவள் கல்லூரி முடியும் நேரம் தெரிந்து ஃபோன் செய்தான். ஃபோனை எடுத்த இனியா, என்னடா என்றாள். என்னடி, மோதிரத்தை போட்டிருக்கியா இல்லை கலட்டிட்டியா என்றான். நான் காலையிலேயே கலட்டிட்டேன் என்றாள் இனியா. இதை கேட்ட ராகுல் மௌனமாக இருந்தான். என்ன, ஃபோன் பண்ணிட்டா அமைதியா இருக்க? நான் கலட்ட மாட்டேன்னு நினச்சி தானே நீ போட்டு விட்ட? மனசுக்கு பிடிச்சவங்க போட்டு விட்டாதான் கலட்டாமல் இருப்பேன், எனக்கு தான் உன்னை பிடிக்காதே, அப்புறம் எப்படி போட்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தாள். ராகுலுக்கு முகம் வாடியது. இப்படி மனதை காயப்படுத்தி விட்டாளே, இனிமேல் அவளை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், அவள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று யாரிடமும் பேசாமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் ரூமிலேயே அடைந்து கிடந்தான். வீட்டிற்கு சென்ற இனியாவிடம், என்னடி ராகுல் மோதிரம் போட்டு விட்டானாம்ல, மாமா சொன்னாரு என்றார் இனியாவின் அம்மா. ஆமா, திமிரு பிடிச்ச பய, அவன் இஷ்டத்துக்கு என்னை கேட்காம போட்டு விட்டான் என்று கோபத்தோடு கூறினாள் இனியா. கையில தானடி போட்டிருக்க, அப்புறம் ஏன் அவன்கிட்ட கலட்டிட்டேன்னு சொன்னேன், அவன் சாப்பிடாம கொள்ளாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கானான், மாமா அப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு என்று அவள் அம்மா கூற, மா அவன் சும்மா நடிப்பான், நீ அவன்கிட்ட சொல்லிடாத, நான் அவனை பார்த்துக்கிறேன் என்றாள் இனியா. என்னமாச்சும் 2 பேரும் பண்ணுங்க, எங்களை ஆள விடுங்க, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவே ஒரு ஆள் வைக்கணும் போல என்று திட்டிவிட்டு தூங்க சென்றார். இனியா தன் அம்மா சொன்னதை கேட்டுவிட்டு சந்தோஷத்தில் இருந்தாள்.
இவனுக்கெல்லாம் வேணும், இப்படி பண்ணாதான் அவன் அடங்குவான் என மனதில் நினைத்து கொண்டு சிரித்தபடியே படுத்து தூங்கினாள். ராகுல் தூக்கமில்லாமல் சாப்பாடு இல்லாமல் இனியாவை நினைத்து கொண்டு கண்கள் கலங்கியவாறு படுத்திருந்தான். மறுநாள் காலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு செல்ல பேருந்து நிலையத்தில் நின்றாள் இனியா. எப்போதும் ராகுல் அவளை பார்ப்பதற்காக வந்து நிற்பான். ஆனால் இன்று வரவில்லை. அவனை எதிர்பார்த்த இனியா அவன் இல்லாததால் ஆச்சரியத்தோடு தேடினாள். பிறகு அவன் வரவில்லை என்று தெரிந்து கொண்ட அவள் கல்லூரி பேருந்தில் ஏறி கல்லூரிக்கு சென்றாள். தினமும் கல்லூரிக்கு செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் ராகுலை தேடுவதையே வழக்கமாக வைத்திருந்தாள். ஆனால் ராகுல் வருவதாக தெரியவில்லை. ராகுலை பார்த்து 15 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணி பக்கத்து தெருவில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். வாசலில் நின்று கொண்டிருந்த அவள் அத்தை, மருமகளே, என்ன அதிசயமா வீட்டு பக்கம் வந்திருக்கா? உங்க மாமா வீட்டில் இல்லடி, வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காரு என்று கூற, இல்லத்த, நான் ராகுலை தான் பார்க்க வந்தேன் என்றாள். ம், இப்போதான் அவன் நினப்பு வந்துச்சா? ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. மாமா கறி எடுத்து கொடுத்துட்டு தான் போனாரு. நான் போய் சமைக்கிறேன். அண்ணியை வேலை முடிச்சுட்டு நேராக இங்கே வர சொல்கிறேன். அவங்க வர்ற வரைக்கும் இங்கே இரு. சாப்பிட்டுட்டு நைட்டு போகலாம். 2 பேரையும் ராகுல் கிட்ட சொல்லி கொண்டு வந்து வண்டியில் விட சொல்கிறேன். சரியா என்று அவள் அத்தை கேட்க, ம், சரிங்கத்த. அம்மா சாயங்காலம் தான் வருவாங்க. இங்கே இருக்கேன். அவங்க வந்ததும் போகிறேன். முதல்ல நான் போய் ராகுலை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். ராகுலின் அம்மாவும் சமைக்க சென்றார். இனியா ராகுலின் ரூமிற்குள் நுழைந்தாள். ராகுல் தனது அம்மா தான் வந்திருக்கிறார் என எண்ணிக்கொண்டு டிவியை பார்த்தபடி, என்னம்மா என்றான். டேய் லூசு, இவ்வளோ நாள் எங்கடா போன என்றாள் இனியா. அவளை நிமிர்ந்து பார்த்த ராகுல் இனியாதான் வந்திருக்கிறாள் என்று நம்ப முடியாமல் சிலை போல நின்றான். மோதிரத்தை இப்போ வரைக்கும் கலட்டவே இல்லடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று கையை நீட்டினாள். அதை பார்த்த ராகுல் கண்களில் கண்ணீர் முட்ட இனியாவை கட்டி அணைத்தான். என்னடா பெரிய வீர மாதிரி என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருப்ப, இப்போ குழந்தை மாதிரி அழுகிற என சொல்லி வம்பிழுத்து சிரித்தாள். நீ மோதிரத்தை கலட்டிட்ட, உனக்கு என்னை பிடிக்கலன்னு நினச்சி பயந்துட்டேன் என்று கண் கலங்கியவாறு கூறினான். இப்போ மட்டும் நான் உன்னை பிடிச்சிருக்குன்னா சொன்னேன் என்று அவள் கேட்க, ராகுல் சோகமாக அவள் முகத்தை பார்த்தான். சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள். ராகுல் சிரித்து கொண்டே அவளை தூக்கி சுத்தினான். நான் தான் சொன்னேன்ல, நீ என்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லுவேன்னு. எப்படி சொல்ல வச்சேன் பாத்தியா என்றான். டேய், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உன்னை பழிவாங்கத்தான் என்றாள் இனியா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் தாங்கிப்பேன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான் என்றான். இல்லை இல்லை, நான் சும்மா சொன்னேன். உன்னை விட யாரும் என்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க என்றாள் இனியா. இருவரும் கலந்து பேசி தங்கள் வீட்டில் தெரிவிக்க இரு வீட்டாரும் முடிவெடுத்து இனியாவின் படிப்பு முடிந்த மறுமாதமே சொந்த பந்தங்களுக்கு சொல்லி தடபுடலாக ராகுல் மற்றும் இனியாவின் திருமணத்தை நடத்தினர். மகிழ்ச்சி, நிம்மதி, சிறு சிறு சண்டைகள், சமாதானங்கள் அனைத்தையும் கொண்டு மகிழ்ச்சியாக இருவரும் வாழத் தொடங்கினர். நன்றி.